வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. ஸ்டாலின் அவர்களது அண்ணன் மகன் தற்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மீண்டும் உடல்நலை குறைவின் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளாரா? அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக மு.க. அழகிரியின் மகன் தற்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதால் செய்தி கேட்ட உடனே மருத்துவமனைக்கு ஓடிச் சென்றுள்ளார் ஸ்டாலின் அவர்கள். கிட்டத்தட்ட 3 வருடங்களாக மருத்துவ பாதுகாப்பில் இருந்த துரைநிதி அவர்கள் மு.க. அழகிரியின் மகன் அமெரிக்காவிற்கு சென்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதற்கு என்ன காரணம், அவரது உடல்நிலையில் என்ன பிரச்சனை இருந்தது என்பதை நாம் ஏற்கனவே பதிவு செய்திருந்தோம். அதாவது போதைக்கு அடிமையாகி அவர் வீட்டிலிருந்து கீழே விழுந்ததில் தலையில் ஏற்பட்ட காயத்தின் காரணமாக அவர் மிகவும் மோசமான நிலைமைக்கு சென்றுவிட்டார். மேலும் பணங்கள் வசதிகள் இருந்தால் அரசு உதவியுடன் அமெரிக்காவிற்கு சென்று கூட வைத்தியம் செய்வார்கள். ஆனால் ஏழை எளியவர்கள் உடல்நிலை குறைவு என்றால் அவர் அரசு மருத்துவமனையில்தான் உதவி செய்யக்கூடிய ஒரு சூழலை தமிழக அரசு செய்துள்ளது. மேலும் தவறு செய்தவர்கள் இரு பக்கமும் இருப்பார்கள். அதாவது பணக்காரர் மகன் மற்றும் ஏழை மகன். ஆனால் அரசு முன்வரக்கூடியது குறிப்பாக தனது அண்ணன் மகன் என்ற காரணத்தினால் அமெரிக்காவிற்கு சென்று சிகிச்சை அளிப்பதற்கு உதவி செய்யக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் அதே தமிழக ஆட்சியில்தான் மிகவும் மோசமான பழக்கத்திற்கு இளைஞர்கள் ஆளாகி வருகிறார்கள். அதை கட்டுப்படுத்த முடியவில்லை. மேலும் தமிழக அரசியல் வரலாற்றில் நேற்று நடந்த மிகவும் சோகமான நிகழ்வு ஐயா கண்ணு அவர்களது மறைவு. கிட்டத்தட்ட வாடகை வீட்டில்தான் அவரது வாழ்க்கையை முடித்தார். மேலும் அரசு மருத்துவமனையில்தான் அவர் சிகிச்சையும் பெற்றார். ஆனால் முதல்வராக இருக்கக்கூடியவர்களும் சரி, அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்களும் சரி, தனியார் மருத்துவமனை சொகுசான வாழ்க்கை. மேலும் இது தவறா என்று கேட்டால் இது தவறு கிடையாது. ஆனால் மற்றவர்களுக்கும் அதை சிகிச்சை வழங்கக்கூடிய வாய்ப்பை அரசு மருத்துவமனையில் வழங்க வேண்டும் என்பதை தான் நாம் கேள்வி கேட்கின்ற நிலைமையில் இருக்கிறோம். சட்டசபை தேர்தல் வந்துவிட்டது. மேலும் முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களது அண்ணன் மகன் என்ற காரணத்தினால் சிகிச்சைக்காக அமெரிக்காவிற்கு அனுப்பி அவர் மீண்டும் நலமாக தற்பொழுது இருக்கிறார். கடந்த 2 நாட்களாகத்தான் உடல்நிலை குறைவின் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஆனால் சாமானிய மக்களின் மகன்கள், பிள்ளைகள், அவர்களது வாழ்க்கை எதிர்காலம் இந்த தவறான பழக்கத்தினால் கேள்விக்குறியாகியுள்ளது. இதை கொண்டு வந்தது யார்? ஸ்டாலின் அவர்களது அரசுதான் என்ற குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டு வருகிறது.